TH57B வந்தது, TH57C வந்தது. இதில் ஒரு அந்த ஆரம்ப காலத்தில் ஒரு 7300 உலங்கு மாணவர்கள் செய்யப்பட்டன. அதற்கு பின்னர் புதிய ஒரு வேரியன்ட் வந்தது, TH7773A என்று. இப்போ இதை கடந்து ஏன்னா இவருடைய கெப்பாசிட்டி அவருடைய உள்ளடக்கம் ஒரு 4 பேர். அதாவது இந்த பெல் 206 ரகம் வந்து ஒரு ட்ரைனிங், அதாவது விமானிகளுக்கு, உலங்கு வானூர்தி விமானிகளுக்கு இப்போ ஒரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு விமானமாக, ஒரு உலங்கு வானூர்தியாக தான் இருந்தது. அது இலங்கையிடம் ஏற்கனவே 4 இருக்கிறது. ஆகவே இது இலங்கைக்கு ஒரு பெரிய ஒத்தாசையா, ஏன்னா அமெரிக்கர் வெளிப்படையாக சொன்னால் அமெரிக்க விமானப்படை தன்னுடைய பாவனையிலிருந்து விலக்கி இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இதை பார்க்க முடியும். ஏனென்றால் அதுக்கு பின்னர் தான் வந்தது பெல் 212, பெல் 412, பெல் 212. இலங்கையிடமே ஏற்கனவே பெல் 212 10 இருக்கிறது, பெல் 412 EP ரகம் 8 இருக்கிறது. இவையெல்லாம் ஏற்கனவே பாவனையில் இருந்தவை நீண்ட காலமாக. இப்பொழுது பெல் 206 கொடுக்கப்படுகின்ற சொல்லும் பார்த்தால், இப்பொழுது பாவனையிலிருந்து கழிக்கப்படுகின்ற மேலதிகமாக இருப்பவர்கள் அதை சரி யாரும் வேண்டுமென்றால் வைத்துக் கொள்ளுங்கள், அது இயங்கு நிலையில் இருக்கின்ற பொழுது அதை கொடுத்து விடுகின்றது போல கிடைக்கக்கூடிய ஒன்று. இதனால் எதுவும் பெரிதாக இலங்கைக்கு இருக்குது. ஆனால் இலங்கை இவ்வாறானது ஒன்று தேவையில்லை என்று சொன்னால் வேண்டாம் என்று சொல்லலாம். என்று சொன்னால் இலங்கையிடம் இதை கடந்து அவர்கள் ரஷ்யாவுடைய MiG-24, 25 ரக உலங்கு வானூர்திகள், அவை பெரியவை. அதில் 9 வைத்திருக்கிறார்கள். MiG-17 10 வைத்திருக்கிறார்கள். அவை இலங்கையினுடைய இன்றைய தேவைக்கு, ஒரு போர் இல்லாத சூழலில் இந்த பயிற்சிகளுக்கானவை தேவை என்றால், ஆனால் என்ன நடைபெறுதுன்னு சொன்னால் ஏதோ தருகிறார்கள், வேண்டாம் என்று சொல்ல முடியாது, அது ஆபத்தானது. ஆக வாங்கி வைத்து விடுவோம் என்ற ரீதியில் வாங்கிக் கொள்வார்கள். என்னென்னு சொன்னால் கல்விக்கு அனுப்புகின்ற விடயங்களை கொடுக்கலாம். உச்சமான நாடுகள் பல உபகரணங்களை புதிதாக வருகின்ற பொழுது ஏற்கனவே பாவனை செய்யக்கூடிய முறையில் இருக்கக்கூடிய தரம் குறைந்தவற்றை ஏனையவர்களுக்கு வழங்குவார்கள். அது வறுமைப்பட்ட நாடுகளுக்கு அது பெரும் உதவிதான். அவ்வாறான வகையில் தான் இது நடைபெறுகிறான் என்று கேள்வி எழுப்புகிறது. T130CH ரகம் 2 ஹெர்குலிஸ் இலங்கையில் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்பொழுதும் அதே ஹெர்குலிஸ் ரகம், ஏன்னா ஹெர்குலிஸ் J ரகம் தான் இப்பொழுது இலங்கைக்கு வந்து சென்றது. அது இந்தியாவுடன் 12 இருக்கிறது, பங்களாதேஷில் 5 இருக்கொண்டே ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இப்பொழுது அந்த H ரகத்தை கொடுக்க போவதில்லை. கீழே இருக்கக்கூடிய ரகங்களைத்தான் கொடுக்க போகிறது. அது ஒன்று அமெரிக்கா கொடுக்க போகிறது, இன்னொன்றை ஆஸ்திரேலியா அடுத்த ஆண்டு 2027 தருவதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த கொடுப்பனவுகள் என்னால் ஏதாவது குறைந்த ரகம் பாவனைக்கு உகந்த, அதாவது பாவனை செய்யக்கூடியதாக இருந்தாலும் இவற்றை கொடுப்பதனூடாக இலங்கையை கட்டி போடுகின்ற முயற்சி இன்னும் தீவிரப்படுத்தப்படுகிறதா என்பதைத்தான் இந்த விடயங்கள் எழுப்புகிறது. இதனால் இலங்கைக்கு பெரிய பலன் இருக்கிறதா என்றால் அது பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது.